Welcome to Future Vision Study Center, Salem. So, இன்னைக்கு நம்ம யூஜி டெட் ஃபிசிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல யூனிட் 2 ஓட கண்டினியூவேஷன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் கைனடிக் தியரியோட பாஸ்ட்லேட்ஸ். ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னென்ன பிஹேவியர் எல்லாம் இருக்கணும், அதோட மோஷன்ஸ் வந்து எப்போவுமே ரேண்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியான வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகாது. ஒவ்வொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு ரேஞ்சில். ஸோ அதை யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா dn ஈக்குவல் டு 4 pi n m by 2 pi kt whole power 3/2 e power minus mc squared divided by 2 kt c square dc. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நேற்று படித்தோம். இதில் m/2 pi ktயோட வேல்யூஸ் வந்துட்டு ரூட் ஆஃப் ஏன்னு படித்தோம். அண்ட் பி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் வந்துட்டு m/2 kt. ஸோ இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி பார்ட்டிகல்ஸோட மீன் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மீன் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறது, ஆர்எம்எஸ் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர், அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன வெலாசிட்டி ரேஞ்சில் வருதோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது மூணுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தனித்தனியாக டெரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மீன் வெலாசிட்டி. மீன் அப்படின்னாலே ஜென்ரலாக என்னது, ஆவரேஜ் எடுக்கிறது. ஒரு 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5. அதே மாதிரி இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இப்போ n1 அப்படிங்கிறது ஒரு மாலிகூல் ஹேவ் எ வெலாசிட்டி c1. இப்போ n2ங்கிற மாலிகூல்ஸ் வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது. என்ன வெலாசிட்டி அப்படின்னா c2. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. எனக்கு இதோட ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஆவரேஜ் அப்படின்னா என்ன வெலாசிட்டியில் ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், டோட்டல் நம்பரில் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதும்போது NiCi டிவைடட் பை சமேஷன் ஆஃப் Ni அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஆவரேஜ் அப்படின்னா சமேஷன்ஸோட நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேஷன்னா மாற்றிக்கலாம். சமேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஷார்ட் இதுக்கு மட்டும் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம இன்ஃபினிட்டி ரேஞ்ச் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு சமேஷன் தான். சப்போஸ் 0லேருந்து இன்ஃபினிட்டி நேற்றே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டி. 0லேருந்து இன்ஃபினிட்டி ரேஞ்சில் இருக்கும். இப்போ 0 to இன்ஃபினிட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து n, கேபிட்டல் N அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் இந்த என்சின்னு இருக்க சமேஷன் ஆஃப் என்ன வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், dnc இன்ட்டு c. இதில் dn அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஈக்குவேஷன்ஸும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏவோட கான்ஸ்டன்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிஃபோராக பார்த்ததில்ல ஈக்குவேஷன்ஸில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது ரூட் ஆஃப் b/5 ரூட் ஆஃப் m/2 pi kt. இங்கே ஏ கியூப் எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆயிரும், ரூட்டு வந்து போயிடும். அப்போ m/2 ktன்னு வரும்.
இப்போ ஏ கியூப் அங்கே ஹோல் பவர் 3/2ன்னு போட்டிருப்போம் லாஸ்ட் எக்ஸ்பிரஷனில், அதை இங்கே 3ன்னு மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த டிஎனோட வேல்யூ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி பார் ஈக்குவல் டு இந்த 4π n a கியூப் டிவைடட் பை இங்கே இருக்கிற n எல்லாமே கான்ஸ்டன்ட். மீதி இருக்கிற இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் மட்டும்தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ 0 to infinity. இது வந்து பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா. இன்டகிரேஷனில் படிச்சிருப்போம், ரெண்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா UDU ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா பேசிக் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறையா வரும், பட் நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஞ்சால் கூட ஓகே. ஸோ அப்போ சி கியூப் e பவர் மைனஸ் பிசி ஸ்கொயர் டிசியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். 1/2p ஸ்கொயர் 0 to infinity z e பவர் மைனஸ் z இன்டூ டிஇz. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இப்போ இதை நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி வந்துச்சுனாலே காமா ஃபங்க்ஷனில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து காமா ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னா காமா ஆஃப் 2 ஈக்குவல் டு 1, அதாவது காமா n+1 வந்து என்னன்னு படிச்சிருப்போம், nன்னு படிச்சிருப்போம். இந்த என்னங்கிறது இந்த இடத்துல 1. அப்போ இந்த 1 வேல்யூ சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா 1/2b ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்குன்னா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இந்த எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து 1/2p ஸ்கொயர். இப்போ இது இங்கே நம்ம என்ன பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4π n கெட்டிங் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கிற ஒரு எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4π a³ டிவைடட் பை 2b ஸ்கொயர்டு. இந்த வேல்யூ இதோட வேல்யூ வந்து 2b ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும், நம்ம கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூஸ் தெரியும், பியோட வேல்யூஸ் தெரியும். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சி பார் ஈக்குவல் டு, ஸோ இது என்ன மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எந்த மெத்தடு ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதை ஏ ஸ்கொயர்னு எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், b/5 ஆயிடும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சி பார் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், b/5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ கியூபை நம்ம ஏ ஸ்கொயர் டாட் ஏன்னு பிரிச்சுக்கலாமா. இப்போ 2b ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா b/5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 4π இன்ட்டு b/5 இன்ட்டு a டிவைடட் பை 2b ஸ்கொயர். இப்போ இந்த பை கேன்சல் ஆகிடும், இந்த பியும் கேன்சல் ஆகிடும், இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு 2 இருக்கு. நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2a/bன்னு இருக்கு. இப்போ பிக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதிலேருந்து பிங்கிறது ஏ ஸ்கொயர் 5. இப்போ பிக்கு பொதுவாக ஏ ஸ்கொயர் 5 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏவும் இந்த இதுவும் கேன்சல் ஆகும். நமக்கு என்ன வரும், 2/5. ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, √m/2π kt மேலே போயிருமா. அப்போ 2π kt ரூட். இப்போ இந்த பையை நம்ம எப்படி எழுதிக்கலாம், √π எழுதிக்கலாமா. இப்போ ஒரு √π என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு √π கேன்சல் ஆகி இந்த 2வை √2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், √8 kt/πm.
இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதுதான் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் ரூட் ஆஃப் 8 kT by pi m. நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. ஆர்எம்எஸ் அப்படின்னா என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இப்போ இது கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆவரேஜுக்கு என்ன பண்ணணும், மீன் நம்ம முன்னே கண்டுபிடிச்சது அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரூட்டா சி ஸ்கொயர் பார். இப்போ இந்த சி ஸ்கொயர் சி பார்ங்கிறத நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் மீன். இப்போ அதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ஆவரேஜ் ஸ்கொயர் மீன். அடுத்து என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ சி ஈக்குவல் டு ரூட்டா சி ஸ்கொயர் சி தான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. இப்போ இங்கே சி ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா n1 c1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 c2 ஸ்கொயர். ஸோ n1 c1 ஸ்கொயர் n2 c2 ஸ்கொயர் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சமேஷனில் எழுதிக்கலாம். சமேஷனில் எழுதிட்டோன்னா எகெயின் வந்து நம்ம என்ன அதே ஃபார்முலா தான் ஆவரேஜ் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் வரும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே சிடிஎன்னு படித்தோம், இங்கே என்ன இருக்குது சி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ எகெயின் வந்து நம்ம இந்த டிஎன்சிக்கு பொதுவாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் கான்ஸ்டன்ட் எல்லாம் என்ன பண்ணுறோம் வெளியில் எடுத்துக்கிறோம். 4πn a cube divided by n integration of 0 to infinity. இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தாலே தெரியுது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம இது எதுக்கான கிராஃப் அப்படின்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதுதான் பீக் வேல்யூ. அப்போ மேக்ஸிமம் நம்பர் எங்கே இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபபிள். இப்போ பீக்கில் வரல. இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ரைட் சைடு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி எனக்கு இங்கே வந்திருக்கு. இதே முன்னாடி இருக்கிறதுல நம்ம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அதுலேயுமே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி தான் ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். இப்போ இந்த பீக் வர்றது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் போட்டாலுமே இங்கேருந்து கொஞ்சம் இப்படி ப்ராடனாக வந்துருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் டெம்பரேச்சருக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர்ஸ் வேரி ஆகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுலோட கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகிறதுனால இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னும் ரைட் சைடு ஆகும். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கிராஃப் வந்து எப்படி வரும்னா இப்படி இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டண்டாக வரும். இப்படி வரும் கிராஃப். வேறு வேறு டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேறு மாதிரி நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வரும். சரி, ஓகே. ஸோ இப்போது சி பவர் இதோட வேல்யூ இப்போ இதே மாதிரி இது வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் இன்டகிரேஷன்ஸில் வேல்யூஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 1/2 அங்கே வந்து 2b² வந்துச்சு, இங்கே 2b 5/2 z ஆஃப் 5/2 - 1 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எந்தோட காமா ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் அப்படின்னா காமா ஆஃப் 5/2. காமா 1/2ஓட வேல்யூ வந்து √π. அப்போ நம்ம 5/2 அப்படின்னு இருக்கா காமா n+1 வந்து என்னது n. இப்போ 5/2 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா காமா ஆஃப் 3 + 3/2 + 1. அப்போ n+1 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா n+1 இருந்தால் n வரும். இந்த இடத்துல 1/2க்கு வந்து என்ன வரும்னா √π வரும். அப்போ 3/4 இது வந்து 3/4 √πன்னு வரும். ஸோ ஆவரேஜ் ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆவரேஜுக்கு ஸ்கொயர் எடுத்துருக்கிறோம். இப்போ அதே ஃபார்முலா இந்த c⁴ நமக்கு என்ன கிடைச்சிச்சு 1/2 π/2 3/4 √π. எகெயின் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பியையும் ஏயையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ இருக்கிற இடத்துலையும் பி இருக்கிற இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் போட்ட மாதிரியே நமக்கு என்ன ஒரு இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிடைக்கும். c²
பார் ஆவரேஜ் ஸ்கொயரோடது வந்து 3kT/m. அப்போ நமக்கு என்ன வேணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேணும். ஆர்எம்எஸ் அப்படின்னால என்னது ஸ்கொயர் ரூட். சி அப்படிங்கிறது என்னன்னு படித்தோம், t² பார். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ 3kT/m. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டு வெலாசிட்டி படிச்சிருக்கிறோம். மீன் வெலாசிட்டி ஒன்று, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஒன்று. மீன் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, 8kT/m வந்துச்சு. மீன் வெலாசிட்டிக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 8kT/m. இதே ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு வரும்போது 3kT/m. kT/m எல்லாத்துலேயுமே இருக்குது. அங்கே 3 வந்துச்சு, இங்கே வந்து 8/π வந்துருக்கு. ரெண்டு இந்த வேல்யூஸ் வந்து எப்போவுமே நமக்கு பை ஹார்ட்டாக தெரியணும். இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, அது என்ன மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னா, கேஸ் கண்டெய்னருக்கு கேஸ் மாலிகூல்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னா என்னது, மேக்ஸிமம் நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னா இதுதான் பீக். இப்போ அங்கே நம்ம கிராஃப் எங்கே போட்டிருந்தோம்னா ஆர்எம்எஸ்க்கு இங்கே போட்டிருந்துருந்தோம். அதே மாதிரி ஆவரேஜுக்கு இந்த சைடு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போட்டிருக்கோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள்ங்கிறது கரெக்டாக அந்த பீக்கில் வரும் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில். இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து எந்த ரேஞ்ச் வெலாசிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம முன்னே படித்ததே தான், என்னது dnc/nன்னு வரும். இங்கே வந்து டிஎன்சி இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா, இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷனோட வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ the velocity c for which f is maximum is most probable velocity. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக எங்கே இருக்குது அப்படின்னா எந்த வெலாசிட்டிக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்குதோ அதை தான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 வரணும். d/dt of fc equal to 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம், சமேஷன்ஸ் பண்ணோம், இன்டகிரேஷன்ஸ் பண்ணோம். இந்த இன்டகிரேஷன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம என்னது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ d/dc ஆஃப் இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இது வந்து m/ktங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னது a, b அப்படிங்கிறது m/2kt. ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் மாற்றிட்டோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிசியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, 4 கான்ஸ்டன்ட்டு, பை கான்ஸ்டன்ட்டு, a கியூப் கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறதே என்னது இந்த டேர்ம் தான். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, uv. அப்போ ஒரு uvனா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் d/uvனா uv dash ப்ளஸ் vu dash ஃபார்முலா. ஸோ அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறோம். c² இன்டகிரேட், இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டோம், e⁻bc² அப்படியே வச்சுட்டு c² நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 2cன்னு கிடைக்கும். அப்போ 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 × c. இதை அப்படியே வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், uv dash ப்ளஸ் vu dash த ஃபார்முலா, uv dash ப்ளஸ் vu dash integration of d/dt of uv. u ஒரு ஃபங்க்ஷன், v ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் இப்போ இதுதான் ஃபார்முலா. அடுத்து என்ன பண்ணும், இதை c² அப்படியே வச்சுக்கிட்டேன். c² அப்படியே வச்சுட்டு இது என்ன பண்ணும், e⁻ டிஃப்ரென்ஷியேட் பண்ண. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், எனக்கு e⁻b² அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் இங்கே எழுதும்போது 2bc² வரும். இங்கே இருக்கிற ஒரு c சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு c³ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ 8/cm. இப்போ இந்த இடத்துல c அப்படிங்கிறது தான் என்னது மேக்ஸிமம் வெலாசிட்டி. நமக்கு c அப்படிங்கிறது தான் என்னது cm, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அப்போ c க்கு cm சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம்.
ஈக்குவல் டு என்ன வரணும்? 0 தானே கண்டிஷனு. டிஎஃப்சி பை டிசி வந்து என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும். ஸோ 8/cm இதில் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் பாருங்கள். இது அப்படியே ஈக்குவேட் பண்ணோன்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இது அப்படியே இந்த ஸ்டெப் எழுதிக்கலாமா? 8/cm a cube e power minus bc minus bc ஸ்கொயர் தான், அதான் மோஸ்ட் ப்ராபபிள்னால m இருக்கு, ஈக்குவல் டு 8/bcm cube a cube e power minus bcm ஸ்கொயர். இதில் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், 8 கேன்சல் ஆயிரும். b கேன்சல் ஆகாது, cm இருக்குது, cm கியூப் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? cm இதாக இருக்கும், இங்கே கியூப் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், a கியூப் கேன்சல் ஆயிரும், e பவர் bc ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ சிஎம்மும் b தான் இருக்குது. இப்போ cm ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? பை 1/b. பியோட வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அது m/2 kt. அப்போ 1/m/2 ktன்னு வரும். இந்த kt மேலே போச்சு அப்படின்னா √kt/m. ஏன்னா இங்கே c ஸ்கொயர் இருக்குது நமக்கு. அப்போ cm வேணும்னு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ரூட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா, 2kt/m. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு வந்துட்டு ஒன்று கேடி ஃபார்முலா, அதில் கேட்டின்னு ஒன்று படிச்சோம் இல்லையா? அதில் கே அப்படிங்கிறது வந்து என்னென்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதுவுமே நிறைய 1 மார்க்ஸில் கேட்பாங்க. கே அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 1.38 × 10⁻⁻23 ஜூல் பர் கெல்வின். இப்போ யூனிட் கூட ஆப்ஷனில் மாற்றி கொடுப்பாங்க. நமக்கு ஜூல் கெல்வின் கொடுத்துருக்காங்களா இல்லை எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை ஜூல் கெல்வினாக மாற்றுறதுக்கு ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஜூலில் வேல்யூ கிடச்சிடும். ஜூலில் கேட்டாலும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரான் வோல்ட்லேயே தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட இன்னொன்று நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆர் அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து 8.31 × ஜூல் பவர் மோல் கெல்வின் -1. இந்த ரெண்டு வேல்யூஸுமே நமக்கு பை ஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த வேல்யூஸ் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, சில கொடுக்கலனாலும் நமக்கு தெரியணும். 8.31 அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட்டு, 1.3 அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டால் இதுவுமே 8.61 தான் வரும். பவர் மாறும் பார்த்துக்கோங்க. × 10⁻⁵ -5 வந்துருக்கு பாரு. சரி, இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கும் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. இதில் NA அப்படிங்கிறது அவகாட்ரா நம்பர். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை அவகாட்ரா நம்பர். அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட்டோட அவகாட்ரா நம்பரை டிவைட் பண்ணி கிடைக்கிறது நமக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மாலிகூல். நம்ம கேஸில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதோட மாஸ். அப்போ அதோட மாஸ் அப்படிங்கிறது மோலார் மாஸ் டிவைடட் பை NA, மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரா நம்பர். ரெண்டுமே இங்கே அவகாட்ரா நம்பரால் டிவைட் பண்ணுறோம். M அப்படிங்கிறது M/NA. இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காகவே. இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து இதில் ரெண்டு இதுலேயும் கேட்பாங்க. கேடி வச்சும் கேட்பாங்க, ஆர்டி வச்சும் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம என்ன படித்தோம்? 8kt/m. இந்த மாதிரியும் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். இல்லைனா கேவோட வேல்யூ என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கே இருக்கிற இடத்துல என்ன வரும்? R/NAன்னு வரும். இந்த எம்முக்கு வந்து என்னது? இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். ஸ்மால் எம் வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், கேபிட்டல் எம் வந்து மோலார் மாஸ். இப்போ M/NA போட்டோன்னா கேன்சல் ஆகிட்டு 8RT/m வரும்.
கேடி வச்சு கேட்கும்போது 8 கேடி பை பை எம் வருது. இங்கே வந்து 8 ஆர்டி பை எம்னு வருது. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நம்ம ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 ஆர்டி பை எம். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு வந்து ரூட் ஆஃப் 2 ஆர்டி பை எம் அப்படின்னு கிடைக்கும். இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேடி வச்சு கேட்டாலும் சரி, ஆர்டி வச்சு கேட்டாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 3 வெலாசிட்டிஸ். இந்த 3 வெலாசிட்டிஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு என்ன எக்ஸ்பிரஷன் படித்தோம்? 2 ஆர்டி பை எம். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 8 ஆர்டி பை பை எம். சிஆர்எம்எஸ் அப்படிங்கிறது 3 ஆர்டி பை எம். ஸோ இப்போ இதோட இதுவுமே கான்ஸ்டன்ட்டு, கேஸ் கான்ஸ்டன்ட்டு, இங்கே மோலார் மாசு. ஸோ இதெல்லாம் இதில் ஆர்டி பை எம்ங்கிறது எல்லாத்துலேயுமே கான்ஸ்டன்ட் காமனாக தான் வெளியில் இருக்குது. மீ சேஞ்ச் ஆகிறது என்னன்னு பார்த்தா √2 √8 3 √2 √8 பை பை, இங்கே வந்து √3. இப்போ √2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.414. ரூட் ஆஃப் 8 பை பை அப்படிங்கிறது 1.596. √3ஓட வேல்யூ 17. ஸோ இப்போ இருக்கிறதுல எதோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். என்ன அது நம்பரில் பார்த்தாலே தெரியும். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியோட வேல்யூ தான் இருக்கிறதுலையே கம்மியாக இருக்குது. இதோட ரேஷியோஸ் அடிக்கடி 1 மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வேல்யூஸ் கொடுத்தும் கேட்கலாம். இல்லை 1.41 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 1 ஆயிரும். இது வந்து 1.1 வரும், இது 1.2 வரும். ஸோ அதிகமாக இருக்கிறது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. அப்போ சிஆர்எம்எஸ் வந்துட்டு ரொம்ப கிரேட்டர் தானாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா சி ஆவரேஜ் வெலாசிட்டி, நெக்ஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது மோஸ்ட் ப்ராபபிள், அதிகமாக இருக்கிறது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த கர்வில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிளியராக புரியும். நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனு, இது வந்து ஸ்பீடு, இது ஸ்பீடு, இது நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த பீக்கில் வர்றது தான் வந்து என்னது மோஸ்ட் ப்ராபபிள். ஆர்எம்எஸ் வெலாசிட்டியோட வேல்யூஸ் வந்து இருக்கிறதுல எப்படி இருக்கும், இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து அதுக்கு அடுத்து கம்மியாக இருக்கும், இது வந்து அதுக்கு அடுத்து கம்மியாக இருக்கும். இதில் டிபி அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக 3 வெலாசிட்டிஸ் வந்து டெரைவ் பண்ணோம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி. என்னென்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, மூணோட ஃபார்முலாஸுமே படிச்சிருக்கோம். சரி, இப்போ கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நமக்கு மாடல் பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The relationship between the 3 characteristic velocity is given by the ratio CMP average RMS value கொடுத்துட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆவரேஜ், இதோட ஏன்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். வாட் இஸ் த கரெக்ட் நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த ரேஷியோ, நியூமெரிக்கல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம படித்தோம் ஃபார்முலா என்னென்னு. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? √2 RT by M. √2 RT by M. அடுத்த ஆவரேஜ் வெலாசிட்டி √8 RT by pi M. RMS velocity √3 RT by M. இப்போ RT by M கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. √2 இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிளுக்கு √3 கிடையாது, என்னது √2 வரணும். இப்போ √2 வர ஆப்ஷன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர். ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் த டெம்பரேச்சர் இஸ் குவாட்ரிபிள்டு அப்படின்னா என்னது 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த நியூ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இதுதான் நமக்கு
√2 RT by m. டெம்பரேச்சருக்கு வந்து எப்படி இருக்கு? மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு வந்துட்டு CMP directly proportional to √T. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து குவாட்ரபிள் அப்படின்னா 4 டைம்ஸ். அப்போ T வந்து 4 போட்டோம் அப்படின்னா √2 வந்து என்ன வரும்? directly proportional to 4 ரூட் எடுத்தோன்னா 2, அப்போ twice. Next, the RMS velocity of oxygen gas is compared to RMS velocity of helium gas at the same temperature. Which of the following is true? RMS velocity கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் கேஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஹீலியம் கேஸோடது ரெண்டையும் சேம் டெம்பரேச்சரில் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது? CRMS ஈக்குவல் டு √3RT/m. இப்போ டெம்பரேச்சர் பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல, ஏன்னா சேம் டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்னா நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதை வச்சு சொல்லலாம். இங்கே சேம் டெம்பரேச்சர், அப்போ மீறி ஆர் வந்து கான்ஸ்டன்ட், 3யும் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே என்ன இருக்குது? மோலார் மாஸ் இருக்குது. இப்போ CRMS வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா RMS வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ இருங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சிஜன் கேஸு, இன்னொன்று வந்து ஹீலியம் கேஸ். ஆக்சிஜன் என்னது? O2 வரும், ஹீலியம் வந்து He24. ஆக்சிஜனுக்கு வந்து என்ன வரும்? 8, 16. மாஸ் நம்பர் வந்து 16 வரும். ஆக்சிஜன் அப்படின்னா O2ன்னு வரும். அப்போ 2 × 16 போடும்போது நமக்கு 32 வரும். இங்கே வந்து 4 கிராம் மாஸ். இப்போது மாஸ் இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குது? ஹீலியத்துக்கு கம்மியாக இருக்குது, ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஹீலியம் கம்மியான மோலார் மாஸ் இருக்குது அப்படின்னா இது கம்மியாச்சு அப்படின்னா RMS வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ ஹீலியத்துக்கு தான் என்னவா இருக்கணும்? இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா RMS வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பாருங்கள். RMS velocity of oxygen is greater than that of helium. ஆக்சிஜனுக்கு வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் மோலார் மாஸ் அதிகமாக இருந்தால் RMS velocity என்ன ஆகணும்? லெஸ் தென் இருக்கணும். அப்போ இந்த இது தப்பு. RMS velocity of both gases is same. No. Depend upon molar mass. The RMS velocities are independent. தப்பு. டிபெண்ட் பண்ணி இருக்கு. The RMS velocity of helium is greater than that of oxygen. ஹீலியத்தோட மோலார் மாஸ் கம்மி, ஸோ அதனால் RMS velocity அதிகம். நெக்ஸ்ட்டு, the most probable velocity is given by the formula. ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா √2 R இங்கே கொடுக்கல, kT/mன்னு கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் த வேரியபிள் K ரெப்ரசன்ட்? இங்கே கேங்கிறது என்னன்னு படித்தோம்? போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ 2 வேல்யூஸ் வரும். ஸோ 1.38 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் -1. ஸோ இப்போ இது எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்கும்போது நம்ம ஈயோட வேல்யூனால என்ன பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 1.38 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் -1. நெக்ஸ்ட்டு, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் ஐடியல் கேஸ் இஸ் டபுள்டு. ஒரு ஐடியல் கேஸோட டெம்பரேச்சரை டபுள் பண்ணுறோம் அப்படின்னா வாட் ஹேப்பன் டு த RMS velocity ஆஃப் த மாலிகூல்ஸ்? RMS velocityக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? RMS velocityக்கு √3RT/m. இப்போ டெம்பரேச்சர் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது? டெம்பரேச்சர். CRMS டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். டபுள், இது டபுள் ஆகுது அப்படின்னா RMS velocity என்ன ஆகும்? √2 டைம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 2 கிடையாது, ரிமைன் சேம் கிடையாது, டபுள்ஸும் கிடையாது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃபார்முலாவில் வந்து டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த 3 வெலாசிட்டியோட ஃபார்முலாஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா எப்போவுமே பைஹார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா CMP மோஸ்ட் ப்ராபபிள், √3
2RT by m. C average root of 8RT by pi m. C RMS root of 3RT by m. ஸோ இதில் இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்டாக இருக்கும். CRMS greater than C average greater than C most probable. இது less than வச்சு மாற்றி கேட்கலாம். இது ஒரு important 1 mark. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த 3 வெலாசிட்டிஸ் பற்றி படித்தோம். இந்த வெலாசிட்டிஸ்லேருந்து ஃபார்முலாஸ் கேட்டு கொடுத்து சால்வ் பண்ண சொல்லி நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் எப்போவுமே பை ஹார்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீன் ஃப்ரீ பாத், கிளாசியஸ் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் மெத்தட்ஸில் வந்து மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.